வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, திதி தேய்பிறை, சஷ்டி, யோகம் அமிர்த யோகம். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம். நாளைய தினம் கால பைரவர் வழிபாடு. நாளைய முக்கியத்துவம் பைரவர் வழிபாடு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் சந்திரன் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் புதன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. உங்களுக்கு நம்மிடம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றால் ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் தமிழகத்தில், இந்தியாவில், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆன்லைனில் இப்போ நம்ம ஜாதகம் சொல்கிறோம். ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட பேசலாம். ஜூம் மீட்டிங் வழியாகவும் ஜாதகம் சொல்கிறோம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்ன மார்க்கமாக பலன் சொல்லப்படும். திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் உங்களுடைய மகள் அல்லது மகனின் திருமணத்திற்காக பொருத்தம் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் அனுப்பி 1 மணி நேரத்துக்குள், அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 1 மணி நேரத்திற்குள் நம்ம பார்த்துட்டு நம்ம ரிசல்ட்டு கொடுக்குறோம். கூட்டிகிட்டா 2 மணி நேரம் அதுக்குள்ளே கொடுத்துடலாம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸு. தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இனி இன்றைய விரிவான ராசி பலனை பார்ப்போம். மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். 2-7 கிரகம் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் திருமணம் நிச்சயமாகும். இப்போ திருமணம் வரன் தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் அமையும். திருமணத்திற்கான நேரம் வந்தாச்சு. 2ஆம் இடத்தில் குரு, 2ஆம் இடத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திரன் உச்சம். இந்த குருவும் சந்திரனும் 2ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம், மிகச்சிறந்த யோகம். நிறையா வருமானம் வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். சந்தோஷமான நாள். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் இந்த ஜெகத்தை ஜெயிக்கக்கூடிய நேரம் இது. நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 7 கிரகம் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பதால் வருமானம் நிறையா வரும். பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழல் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழல் ஏற்படும். உங்களுடைய நிறுவனத்திற்கு பார்ட்னர்ஸ், தொழில்முறை பார்ட்னர்ஸ்னு யாராவது வந்து அணுகுவாங்க, சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்திற்கான நாள் இது. வருமானம் வரக்கூடிய நாள், நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 5 கிரகம் 5ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது ஒரு யோகம். இதெல்லாம் நல்ல அமைப்பு. ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கார், அது மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல். 6 கிரகம். அதனால் கடன் இல்லைன்னா நோய் நொடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வரலாம். ஆனால் இப்போது பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் உண்டு. உங்களுக்கு வருமானம் வரும். கொஞ்சம் உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் இந்த நாள் சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நாள். யோகத்தை செய்யக்கூடிய குரு 11ஆம் இடத்தில், உங்கள் ராசி அதிபதியான
சந்திரனோடு இணைந்து, சந்திரன் உச்சம். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வருமானம் வரும், லாபங்கள் உண்டு. தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பெயர், நம்பிக்கை, நாணயம் அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணி நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு நேரம். அற்புதமாக இருக்குது இன்றைக்கி காலமும் நேரமும். நீங்கள் புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் தொடங்கலாம். இன்றைக்கி வெற்றி உண்டு, வருமானம் உண்டு, நல்ல நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், 2 கூடைய புதன் உச்சம், புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான நாள். வருமானம் வரக்கூடிய ஒரு நாள். இருந்தாலும் சூரியன் கேதுவோடு இணைகிறது ஒரு வித தோஷம். விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால செலவுகள் ஜாஸ்தியாக தான் வரும். இன்றைக்கி வழக்கத்தை விட அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சிக்கன நடவடிக்கை இருந்தால் சேமிப்புகள் உயரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்குள் இருப்பது மிகச்சிறந்த யோகம். 2 கூடைய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பது அதைவிட சிறந்த யோகம். குடும்பம் அமையும். சில பேருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இப்போது ஒன்றிணையக்கூடிய நேரம் அப்படின்னு தான் சொல்லலாம். சில பேர் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் அவுட் ஆஃப் கோர்ட், அதாவது ஃபேமிலி விஷயத்துக்காக ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனவங்கெல்லாம் கூட டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் கூட அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு ஒன்றாக சேரக்கூடிய ஒரு நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம் இது. திருமணம் ஆகாதவர்களுக்கு, 2வது மறுமணம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இப்போ அந்த காரியம் கைகூடும். நல்ல நாள் இது. துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும். கட்டுப்பாட்டுக்குள் கோபத்தை வைத்திருக்க வேண்டும். கொஞ்சம் இன்றைக்கி பண விஷயத்துலேயும் ஜாகிரதையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல, தேவையில்லாத விரயங்களும் ஏற்படாமல் கவனம் தேவை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் 8 கூடைய கிரகம் உச்சம். கொஞ்சம் இது ஒரு மாதிரி வித்தியாசமான கிரக அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் 9 கூடையவர் உச்சம் 7ஆம் இடத்துல, குரு 7ஆம் இடத்துல. 2 கிரகங்கள் நன்மையான விதத்திலும் 2 கிரகங்கள் சரியில்லாத நிலைப்பாடிலும் இருக்குது. அதனால் நன்மை தீமை கலந்த ஒரு நாளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நன்மைகள் செய்யக்கூடிய கிரகங்கள் நன்மையையும், தீமையை செய்யக்கூடிய கிரகங்கள் தீமையான விஷயங்களையும் செய்து கொண்டு தான் இருக்கும். உங்களுடைய பிறவி ஜாதகத்துடைய வலுவை வைத்து அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யலாம். இருந்தாலும் ஓவராலாக இந்த நாளை நல்ல நாள் என்றே எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு 2, 5 கூடைய கிரகம் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது பாக்யாதிபதி உச்சம் பெறுவதும் யோகத்தை செய்யும். அஷ்டமாதிபதி உச்சமானாலும் அவர் 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். அதனால் அதுவும் நன்மையே. சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதும் நன்மையே. நன்மையான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் 5 கூடைய கிரகம் இருப்பது சிறப்பு. 7 கூடைய கிரகம் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது சிறப்பு. இதெல்லாம் நன்மையான விஷயங்கள். அஷ்டமாதிபதி உச்சமாக இருக்கார். அதனால் கொஞ்சம் நம்ம உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும். பண விஷயத்துலையும் கட்டுப்பாடாக இருக்கணும். யாரிடம் பேசினாலும் யோசித்து பேச வேண்டும். உங்களுடைய அன்றாட பணிகளை கவனமாக செய்வதே சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் குருவோடு இணைந்திருக்கார், உச்சம் பெற்று இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு. உங்கள் ராசிக்கு 9 கூடைய கிரகம் உச்சம் பெற்றிருப்பதும் சிறந்த யோகம். ஆட்சி பெற்ற நிலையில் சுக்கிரன், இதுவும் சிறந்த யோகம். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய வயது, இருக்கக்கூடிய சூழ்நிலை, தகுதிக்கு தகுந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தால் சிறந்த படிப்புக்கான நேரம் இது. நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். படித்தது மனதில் தங்கும். நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். வேலை தேடக்கூடியவர்களாக இருந்தால் வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். ரிட்டையர்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடல்நிலை. ஆகையால் எந்த வகையில் பார்த்தாலும் எந்த வயதினருக்கும், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த நாள் சிறப்பான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம். சந்திரனுக்கு அது திக்பலமும் கூட. ஆனால் அவர் 6ஆம் அதிபதி. கடன், ருணம், ரோகம்
சத்ரு ஒம்பு வழக்குக்கு அதிபதி 4ஆம் இடத்தில் பலம் பெறுவது அவ்வளோ விசேஷமான அமைப்பு இல்லை. அப்போ உடல்நிலையில் கொஞ்சம் சிறு ஏற்றம் இறக்கம் இருக்கும். உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும். அல்லது ஏதாவது கடன் சுமை, கடன் பிரச்சனைகள் வரலாம், அல்லது கடன் வாங்கும் எண்ணம் ஏற்படலாம். அதனால் இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் கவனமாக இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு சிறந்த விஷயமாக இருக்கும். உங்களுடைய அன்றாட பணிகளை கவனத்தோடு செய்வதே சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் புதன், இது எல்லாமே ஒரு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார். உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும், செயலில் ஒரு நேர்த்தி இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். பயணத்தால் நன்மை ஏற்படும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வருமானம், இரட்டிப்பு வருமானம் வரும். அயல்நாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். இது ஒரு யோகமான நல்ல நாள்.